என் பேர் பானுப்பிரியா. என் பையன் பேர் தீபக்கு. அவனுக்கு 1.5 வயசு ஆகுது. நாங்கள் சென்னை தண்டையார்பேட்டை ராஜசேகர் நகர் 2வது தெருவில் வசிக்கிறோம். நான் மாசமாக இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல தான் நல்லதாக தான் வந்துச்சு. எல்லாம் நார்மல் தான் வந்துச்சு. அவன் பிறந்து ஒரு 55 நாளையிலேருந்தே அவனுக்கு வெயிட் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சுட்டான். லூஸ் மோஷன் வாந்தி. நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னி சுருங்கிருச்சுமா அப்படின்னாங்க. சரி, கிட்னி டாக்டர்கிட்ட போய் 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், பாப்பாவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணும், அப்போ தான் வெயிட் ஏறுவானாங்க. சரி, நாங்கள் 1.5 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணி கரெக்டான வெயிட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணமோ டெஸ்டிங் எடுக்கிறதுல லிவர்லேருந்து போகிற கிட்னிக்கு சுரப்பி வேலை செய்யல, அதனால் நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இல்லைனா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் நீங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு அது ஏற்றுக்காது, திருப்பி அந்த கிட்னி போயிடும். நீங்கள் முதல்ல லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. நாங்களே வாடகை வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த பையனுக்காண்டி தான் போட்டு பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 1.5 வருஷம் காப்பாற்றிடுவான்ட்டோம். இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு போதுமான வசதி எங்ககிட்ட இல்லை, பண தேவை இல்லை. மக்கள் உங்ககிட்ட தான் என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கோரிக்கை வச்சுக்கிறேன். மக்கள் நீங்கள் தான் என் குழந்தைய காப்பாற்றி கொடுக்கணும். நான் மக்கள்கிட்ட தான் கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த வீடியோவை 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு உயிரை காப்பாற்றி கொடுங்க மக்கள்.